சொந்தங்கள். என்னோட மனசுலயும் சரி என்னோட மைண்ட்லயும் சரி கல்யாணம்ங்கிற எண்ணம் வரவே வராது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. பொண்ணுங்கன்னா என்ன செடி கொடி மாதிரியாப்பா? ஒரு இடத்துல விதைச்சு வளர்ந்தா இன்னொரு இடத்துல போய் சாயும். ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து ஏன்பா யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்க ரெடி. நல்லா இருக்குமா நீ பண்ணது? அவ்வளவு தூரம் பெருங்காலோட போவேன். அந்த அம்மன் கோவிலுக்கு எல்லாரும் செருப்பு இல்லாம தானே போவாங்க. அப்பதானே மனசுல இருக்கிற ஆசை நிறைவேறும். இதெல்லாம் என் கல்யாணத்துக்காக தானே செய்யறீங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. என்னம்மா நீ இன்னும் இந்த பூங்கொத்தை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கலையா? நீ அங்க பாத்தியா கர்ட்டன்லாம் எவ்வளவு அசிங்கமா இருக்கு, ஒண்ணு மேல ஒண்ணு மறைச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுமா. இதோ அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். பாட்டி 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 நாங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டோம். அப்படியா? ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி உங்க சித்தப்பா ரெடி ஆயிட்டாரான்னு போய் பாத்துட்டு வாங்க. ஓகே. நீ எதுக்குமா இன்னும் இங்க நின்னுகிட்டு இருக்க? பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துருவாங்க. சீக்கிரமா நீயும் போய் ரெடியாகு. இந்த பூத்தொண்டி என்கிட்ட கூட நான் கொண்டு போய் வச்சிடுறேன். அந்த கர்ட்டன்ஸ மாத்த சொல்லி வைஷாலி கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவ அலங்காரத்திலேயே மூழ்கி போயிட்டாளே. அவ ஃப்ரீயானா தானே அவகிட்ட வேலை சொல்ல முடியும் நாம. அது சரி பரவாயில்ல, நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. இது இங்க வச்சிடுறேன். இந்த மனுஷனும் இன்னும் வீட்டுக்கு வரல. அப்படி என்னதான் இன்னைக்கு கூட அவ்வளவு வெட்டி முடிக்கிற வேலைன்னு தெரியல. ஒரு வேலையை கூட இந்த மனுஷன் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாரு. வந்துட்டீங்களா? பொண்ணு வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு. சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல. உடம்பெல்லாம் சரியா தானே இருக்கு? அப்படின்னா சீக்கிரமா போங்க, ரெடி ஆகுங்க. என்னவோ இந்த வீட்ல ஒருத்தர் கூட உருப்படியா இல்ல. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நீ நீ இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? எனக்கு உன்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்க அம்மா உங்களை இன்னொரு தடவை எனக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அது அம்மா என்ன விஷயம், இன்னைக்கு உன் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. பார்லருக்கு போய் ஏதாவது பண்ணிட்டு வந்தியா? பார்லர்? இந்த வீட்டு மருமகளாவது பார்லர் ஆகுது. கிண்டல் பண்ணாதீங்க ரிஷி. வீட்ல கஸ்தூரி மஞ்சள், கடலை மாவு, பன்னீர் இருக்கும்போது யாராவது பார்லருக்கு போய் பணம் செலவு பண்ணிட்டு வருவாங்களா என்ன? கூடாது கூடாது. அம்மா சொல்லி கொடுத்தத மறந்துட்டீங்களா? இல்ல இல்ல, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. எப்பவுமே இயற்கையான பொருட்களை மட்டும் பயன்படுத்துறதுனால இருக்கிற உன்னோட இந்த அழகு கெமிக்கல் மேக்கப்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா வருமா என்ன? உன் ஸ்கின் தானே பாழாகும். நீங்க பணத்தை மிச்சப்படுத்துறீங்க, எங்க அழகு எல்லாம் கட்டுப்படுத்துறீங்க. அது கிண்டல் பண்ணது போதும். பொண்ணு வீட்டுக்காரங்களா வந்துருவாங்க, நீ சீக்கிரமா ரெடி ஆகு. ஓ, நான் மறந்தே போயிட்டேன். ஏய் சாரி, நீ இப்பவே ரெடியா ரொம்ப அழகா தான் இருக்க. இப்படியே வா. நிஜமாவா? அழகா இருக்க. வா வா வா. சீக்கிரமா ரெடி ஆகுமா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இதோ ஏய் பிங்கி, இங்க வா. ஓ அமர் சித்தப்பா ரெடி ஆயிட்டாரா? ரெடி ஆயிட்டே இருக்காரு. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ஆல்மோஸ்ட். நான் ஒன்னு சொல்லவா? அமர் தம்பி திடீர்னு இப்படி கல்யாணத்துக்கு சரின்னு சொல்றது. கல்யாண வயசு வந்துடுச்சுல, கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். ஆமா, ஆனா எனக்கு என்னமோ அவர் மனசார சம்மதம் சொன்ன மாதிரி தெரியல. உன்னால மட்டும் எப்படி இப்படி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் யோசிக்க முடியுது? அதெல்லாம் இல்லைங்க, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவரை யாரையோ காதலிக்கிறாருன்னு எனக்கு தோணுது. ஆனா என்ன ரோகிணி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒருவேளை இருந்தாலும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதானே நடக்கும். நீ எதுக்கு இப்ப இந்த புடவை கட்டியிருக்க? ஏன் நல்லா இந்த புடவை? உனக்கு இந்த புடவை அழகா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இவ்ளோ காஸ்ட்லியான புடவையை எதுக்கு கட்டிக்கிட்டேன்னு கேட்டேன். இத பாரு, வர விருந்தாளிகளுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரதுக்காக நீ கிச்சனுக்கு போவ. அப்ப கண்டிப்பா புடவையில ஏதாவது காரப்படும். நான் சொல்றது கேளு, இந்த புடவை கட்டிட்டு சாதாரண புடவை ஏதாவது கட்டிக்கோ, சரியா? அப்புறம் நீங்க புடவை கடை வச்சு என்ன பிரயோஜனம்? புரிஞ்சுக்கோ ரோகிணி.
அப்போ வராரு. என்னங்க இவ்வளவு நேரம் பண்ணிட்டீங்க? என்னங்க இவங்களுக்கு நம்ம அமர ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் இவங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிடலாம். என்ன யோசிக்கிறீங்க நீங்க? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானேப்பா? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னமோ பொண்ணும் பையனும் பார்த்த உடனே சரின்னு சொல்றது அவசர முடிவுன்னு தோணுது. வேணா நம்ம ஒண்ணு பண்ணலாமே. நீங்களும் வீட்டுக்கு போய் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதுக்குள்ள நாங்களும் பேசிடுவோம். 2-3 நாள்ல நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்றோம். அப்படியே செய்யுங்க. சரிங்க. அப்போ கிளம்புறோம். போயிட்டு வரங்க. நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம். இப்படி கடைசி நேரத்துல கழுத்த இருக்கிறதுக்கு பதிலா பொண்ணு வீட்டுக்காரங்களை வரவே வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. தேவையில்லாம எதுக்கு வரவழைச்சு அவமானப்படுத்தணும்? உனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. 2 பேரும் எப்படி குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. எல்லாரும் முன்னாடியே என் மூக்க அறுத்துட்டீங்கல்ல. இங்க பாரவர் உன் மனசுல என்னதான் இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லி தொலை. ஒண்ணுமே இல்ல. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்யறேன்னு. அப்புறம் எதுக்காக என்னோட விருப்பத்தை கேக்குறீங்க? அப்படின்னா இவனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்க மௌனத்தையும் நான் சம்மதம்னு எடுத்துக்கிறேன். என்னாச்சுப்பா? அப்பா ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? ரொம்ப பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னப்பா சொல்றீங்க? என் மூளை எவ்வளவோ படிச்சு சொல்லுச்சு, இப்படி ஒரு தப்பு பண்ணாதே, இப்படி ஒரு தப்பு பண்ணாதேன்னு. இந்த வீடு அந்த பொண்ணுக்கு லாய்க்கு இல்ல, இங்க வந்தா அவளால வாழ முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லுச்சு. யாரு? நித்யா. இப்ப என்னால அந்த வீட்டுல இருந்த சந்தோஷமும் நிம்மதியும் போயிடுச்சு. நித்யாவும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தர்ம சங்கடமான ஒரு நிலைமையில இருக்காங்க. அதுக்கு நான் தான் காரணம். நித்யா அவனை பிடிக்கலன்னு இது வரைக்கும் சொல்லலை. அந்த பொண்ணு பாவம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்றா. அதுல என்ன ப்ராப்ளம்ப்பா? நீங்க பொண்ணு கேட்டு போனப்போ வேண்டான்னு சொல்லிட்டால. அவ அப்படி சொன்னதுனால அவங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. நித்யாவும் அப்படிதான் இருக்கா. இந்த பக்கம் நீயும் வருத்தமா இருக்க. நித்யாவுடைய அப்பாவும் அம்மாவும் தான் பொண்ணு ஒரு நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இப்போ நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தான்ப்பா காரணம். அதனால என்ன நானே திட்டிக்கிறது தவிர வேறு வழியே தெரியாம தவிச்சுட்டு இருக்கேன். அப்பா அந்த அமர் எதுக்கு இப்ப இங்க வந்தாரு? நீங்க அவ்வளவு சொல்லி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலங்கிறதுக்காக நீங்க அவரே இங்க வர வச்சிட்டீங்களா? அவர் அப்பா அம்மா கிட்ட உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்தாரு. கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன்னை யாரும் வற்புறுத்த வேண்டாம்னு சொன்னாரு. உனக்கு இதெல்லாம் தெரியாதா? அம்பாளுக்கு விரதம் இருந்தா ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணும். அதோட வேண்டுதலுக்காக விரதம் இருக்கேன். அதனால நான் ராத்திரி தாமா சாப்பிடுவேன். என்னம்மா நீங்க? இந்த
இந்த கல்யாணம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் சமாளிச்சிருவேன், ஆனா நித்யாவுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. இல்ல இல்ல, அவளுக்கு ரொம்ப அநியாயம் நடக்குது. ஏய் நண்பா, என்னப்பா ஒரு மாதிரி இருக்கிற? வீட்டுல எதுனா பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் இருக்காது. இது உங்க வீட்டு பிரச்சனை இல்ல. நீ இப்ப யோசிச்சுன்னுக்கிறது நித்யானிய பத்தி தான். இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. ஏதோ ஒரு பொண்ணை பத்தி யோசிச்சுன்னுக்கிறல. அட ஏன்பா இதுக்கு போட்டு குழப்பின்னுக்கிற? இரு, நான் வந்து கிளியர் பண்றேன். எனக்கு இதுல 10 வருஷம் அனுபவம் இருக்குது. இரு, நான் வந்து சொல்றேன். இத பாரு, எப்பவும் பொண்ணுங்களை பத்தின விஷயத்த மனசுல வச்சுக்கவே கூடாது. அதனால என்ன ஆகும் தெரியுமா? மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா நீ பைத்தியம் ஆயிடுவ. அதாவது மூளை குழம்பிடுவேன்ற. அப்படி குழம்பிடுச்சுன்னா பைத்தியம் தானே முடியும். அதனால வாயை திறந்து கொட்டிடு. தேங்க்ஸ்டா, நீ சொல்றது ரொம்ப சரி. இன்னைக்கு நீ எனக்கு ஒரு நல்ல வழி காட்டியிருக்க. என்னது? தேங்க்ஸ். அட பரவாயில்லப்பா, கலகிட்டிய. இப்ப நான் கூட மக்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டேன். அனிமா, என்னப்பா? இந்தம்மா. நீங்க இருங்க, நான் பாக்குறேன். இல்லம்மா, நானே பாத்துக்கிறேன். நீ போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அட அமர். வணக்கம் அங்கிள். வணக்கம்பா. ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வா, உள்ள வா. வா வாப்பா, உள்ள வா. அனிமா, இவர்தான் அமர். அமர், இது என் சின்ன பொண்ணு அனிதா. ஹலோ. ஹாய். வாப்பா, வந்து உட்காரு. அங்கிள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசலாம்ப்பா. முதல்ல வந்து உட்காரு. அனிமா, போய் அம்மாவை கூட்டு வா. உட்காருப்பா. முதல்ல என்ன சாப்பிட்றேன்னு சொல்லு. டீ, காஃபி, ஜூஸ்? இல்ல அங்கிள், எதுவும் வேண்டாம், தேங்க்யூ. ஹே, அப்படி சொன்னா எப்படி? ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். இல்ல வேண்டாம், ப்ளீஸ் அங்கிள். வந்துட்டியா? பாரதி, தம்பி தான் சாஸ்திரி சாரோட கடைசி பையன் அமர். வணக்கங்க. வணக்கம்ப்பா. உட்காரு. அனி, போய் டீ கொண்டு வா. போட கண்ணா. நான் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாதுங்க. உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு வந்தேன். அப்பா சொல்லிட்டு இருந்தாரு, நித்யா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுலேருந்து வீட்டில் நீங்கள் மட்டும் இல்லாமல் அவளும் ரொம்ப டென்ஷனாக இருக்காள். இங்கே பாருங்க, என்னை விட அவளை உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். நான் அவளை மொத்தமாகவே 4-5 வாட்டி தான் பார்த்துருப்பேன். அதுவும் ஆஃபீஸ் வேலையாக தான் பார்த்தேன். ஆனால் என்னால் ஒரு விஷயத்த சொல்ல முடியும், அவள் ரொம்ப நல்ல பக்குவமான பொண்ணு. அவளுக்கு தன்னுடைய சந்தோஷத்தை விட உங்களை பற்றி தான் ரொம்பவே கவலை. இப்படி ஒரு பொண்ணு பெற்றதுக்கு நீங்கள் ரொம்பவே பெருமைப்படணும். நான் உங்ககிட்ட என்ன ரெக்வெஸ்ட் பண்ண வந்தேன்னா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு அவளை வற்புறுத்தாதீங்க. அவள் உங்கள் எல்லார் மேலேயும் ரொம்ப அனுபவிச்சிருக்கா. உங்கள் சந்தோஷத்துக்காக வேணா அவள் இப்போ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. வரன் பற்றி கவலைப்படாதீங்க. அவள் என்னைக்கு கல்யாணத்துக்கு ரெடிங்கிறாளோ அன்னைக்கு அவளை தேடி நிறைய மாப்பிள்ளைங்க வருவாங்க. என்னை விட பெட்டராக வருவாங்க. நினச்சிருங்க, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். இருப்பா, நானும் வாசல் வரைக்கும் வரேன். அதெல்லாம் வேண்டாம் அங்கிள், நானே போய்க்கிறேன். அந்த அமர் எதுக்கு இப்ப இங்க வந்தாரு? புரிஞ்சு போச்சு. நீங்க அவ்வளவு சொல்லியும் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலங்கிறதுக்காக நீங்க அவரே இங்க வர வச்சிட்டீங்களா? எனக்கு புத்தி சொல்றதுக்காகவா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. இன்னைக்கு அவரை இங்க கூப்பிட்டுருக்கீங்க. நாளைக்கு பால்காரரை வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் காய்கறி கொடுக்கறவங்கள வர சொல்லுங்க. நான் எந்த பஸ்ல ஆபீஸ்க்கு போறேனோ அந்த கண்டக்டரை வர சொல்லுங்க. எல்லாரும் எனக்கு அறிவுரை சொல்லட்டும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காக்கா? உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க. அவர் அப்பா அம்மா கிட்ட உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்தாரு.
கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன்னை யாரும் வற்புறுத்த வேண்டாம்னு சொன்னாரு. ஏன்னா நீ விருப்பப்பட்டா உனக்கு அவரை விட நல்ல மாப்பிள்ளையே உனக்கு கிடைப்பாருன்னு சொன்னாரு. ஆனா நீ என்னடான்னா நான் பெருசா வேற என்ன ஆசைப்படுறேன்? அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா என்னோட இந்த முடிவு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. இப்ப எல்லாத்தையும் நான் அந்த அம்மன் கையிலேயே விட்டுட்டு வந்துட்டேங்க. விடுதலை இனிமே அவளே நிறைவேற்றி வச்சிருவா. சொந்தங்கள் யாவும் என்றும் பந்தமே காலம். ஆனா நித்யா, பெத்தவங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அவங்க பெத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல குடும்பம் நடத்துறவங்க தான். பறவை ஒன்று பறந்து போனதே, பிரிந்த உள்ளம் வாடுகின்றதே. பாசம் நேசம் கொண்ட வள்ளியே, பெற்றோர் நினைத்து ஏங்குகிறாயே. மனம் முடிந்தாலும் வாழ சென்றாலும் எங்கும் எங்கும் சொந்தம் வழியாதே. என்னன்னா என் பொண்ணு மூலமா இந்த உலகத்தோட மிகப்பெரிய தானமான கன்னியாதானம் செய்யற புண்ணியத்தை வாங்க வளர்க்கும் செல்வமே பொன்மணி. சொந்தங்கள் யாவும் கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? வழியா பந்தமே காலம் யாவும் மாறி போகும். சொந்தங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நிஜமாவுமா? ஆனா நான் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வச்சிருக்கேன்பா. வேற வழியே கிடையாது. இன்னைக்கு இவங்ககிட்ட இந்த சம்மதத்தை மறந்துடுங்கன்னு சொல்ல போறேன். நித்யாவை இந்த எமோஷனல் டார்ச்சர்ல இருந்து நான் காப்பாத்தியே ஆகணும். இதை விட்ட வேற வழியே கிடையாது. ஆனா எப்படி இதை நான் அவங்க கிட்ட போய் சொல்ல போறேன்? அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. நான் இதை சொல்ல போய் ஒருவேளை நித்யா இதுக்கெல்லாம் காரணம் தான் தான் நினைச்சிட்டான்னா அதுக்கப்புறம் ஆர்தே எங்க இருக்கம்மா? நான் கொஞ்சம் லாஃப்டர் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். சர்மா, அடடே, வாங்க சாஸ்திரி சார், நான் ரெடியா இருக்கேன். கிளம்பலாமா? இல்ல சர்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படியா? ஆ, சரி வாங்க. டீ கொண்டு சொல்லவா? வேணாம் வேணாம் வேணாம். சரி சொல்லுங்க. அது தங்கச்சியும் வச்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உங்க இஷ்டம். பாரதி. அடடே அண்ணே, வாங்க வாங்க. வாமா தங்கச்சி. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வா, வா வா. வா, மெதுவா மெதுவா வந்து உட்காருமா. பார்த்து 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 உட்காருமா. சாஸ்திரி சார் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்காரு. ஒருவேளை இந்த சம்பந்தத்தை இத்தோட மறந்துடலான்னு சொல்ல வந்திருப்பாரோ? ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. இப்பதான் ஞாபகம் வருது. தங்கச்சி, இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? நேத்து எல்லாரையும் பயமுறுத்திட்டியாமா? டாக்டர்கிட்ட ஏதாவது போனீங்களா? இல்ல அண்ணே, நித்யா மருந்து போட்டு விட்டுருக்கா. அதுவும் நல்ல விஷயம்தான். அடிப்பட்ட இடத்துல நம்ம உடனே மருந்து போட்டுட்டா காயம் சீக்கிரமே ஆறிடும். வெரி குட். நான் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். அங்கிள். நல்லா இருமா, நல்லா இரு. வாமா, உட்காரு. நல்ல வேளையா எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன்.
நான் கல்யாணத்துக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னேன். நிஜமாவுமா? இதுக்கெல்லாம் அந்த அம்பாளோட கருணை தான் காரணம். ஆனா நான் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வச்சிருக்கேன்ப்பா. ஒரு சின்ன நஷ்டம் ஒரு கஸ்டமரை நமக்கு நிரந்தர கஸ்டமர் ஆக்கிடுச்சுன்னா அது நம்ம லாபமா தான் பார்க்கணும். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த வீட்டு நிலைமை என்ன ஆகுமோ தெரியல.